படைத்தான், படைப்பெல்லாம் மனிதனுக்காக. மண்ணை படைத்தான், விண்ணை படைத்தான், மரம் செடி கொடிகள் அனைத்தையும் படைத்தான். அனைத்தையும் படைத்துவிட்டு ஆண்டவன் அதை அடக்கி ஆளுவதற்கு மனித இனத்தையும் படைத்தான். அப்படிப்பட்ட படைக்கப்பட்ட இறைவனால் இந்த மனிதனுக்கு வருகின்ற சோதனைகள் ஏராளம். அந்த சோதனைகளை எதிர்கொள்கிற போது அவன் படுகின்ற வேதனைகள் அதைவிட ஏராளம் ஏராளம். அப்படி சோதனைகளையும் சாதனைகளையும் அவன் தாண்டிவிட்டால் அவன் படைப்பதோ சாதனை. அப்படிப்பட்ட பல சாதனைகளை படைக்கின்ற போது அவன் சரித்திரத்திலே இடம்பெறுகிறான். அப்படி சரித்திரத்திலே இடம்பெற்ற அவனால் பல சரித்திரங்கள் படைக்கப்படுகின்ற போது அங்கே அவன் ஒரு சகாப்தமாக மாறிவிடுகிறான். அப்படிப்பட்ட பத்திரிகை உலகத்தினுடைய ஒரு சகாப்தமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாநில தலைவர் வாசமிகு டாக்டர் சிவ தமிழவன் அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை. வழக்கறிஞர் சொன்ன மாதிரி எனக்கும் வயது இல்லை. வாழ்த்தலாமா என்ற ஒரு கேள்விக்குறி மனதில் எழுகிறது. ஆனால் வாழ்த்துவதற்கு அவர் காரணம், அவர் அறிவிலே சிறந்தவர், வயதிலே மூத்தவர், அனுபவத்திலே மிக உயர்ந்தவர். அப்படிப்பட்டவரை வாழ்த்துவதற்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். காரணம், வாழ்த்துவதற்கு வயது முக்கியமில்லை, அனுபவம் முக்கியமில்லை, எதுவுமே முக்கியமில்லை. ஆனால் மனது இருந்தால் போதும், மனம் தூய்மையாக இருந்தால் யாரையும் நாம் வாழ்த்தலாம் என்ற அடிப்படையிலே நான் அவரை வாழ்த்துகிறேன். நிச்சயமாக நீங்கள் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். உங்கள் தம்பதிகளோடு இருமன தம்பதிகளாய், இணையற்ற தம்பதிகளாய் இந்த உலகத்திலே எல்லோரும் போற்றுகின்ற அளவிலே எங்களுக்கு முகவரியாய் இன்னும் ஏராளமானவருக்கு முகவரி தந்து இன்னும் நீங்கள் 100 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வளம் வர கண்டு வாழ்க இன்னும் பல்லாண்டுகள் என்று தமிழ் தந்த பெரியவர் வழியிருந்து வாழ்த்துகிறேன் நான் இன்று உங்களை.